இங்கே சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால், அந்த இடத்துல இந்த விரிவாக்கம் கொண்டு வந்தால் மக்கள் எப்படி வந்து பாதிக்கப்படுவாங்க, அதனால் இதை வந்து தவிர்க்கிறது நல்லது, இது நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் இந்த கருத்தை தெரிவிக்கிறோம்னு சொன்னால் முடிஞ்சிடுச்சு. அதாண்டி அங்கே போயிட்டு மக்களை தூண்டி விடுற மாதிரியான இருக்கக்கூடாதுல்ல. எதுவும் நல்லது கெட்டது எதுவும் அந்த மக்கள் தான் அனுபவிக்க போகிறாங்க. அந்த மக்களுக்கு அடிப்படை அறிவற்றவர்கள் கிடையாது. இவருக்கு மட்டும் தான் தலையிலேருந்து கால் வரைக்கும் மூளை இருக்குன்றது கிடையாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் நீங்கள் பேசும்போது அந்த திட்டத்தை ஆதரிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது, எதிர்க்கிற கூட்டம் இருக்குது. நீங்கள் போயிட்டு அங்கே வந்து மிரட்டுற மாதிரி துணியில் பேசுறது இல்லை சவால் விடுற மாதிரி பேசுறதுன்னா அப்போ அந்த மக்களுக்கு வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு இருக்குல்ல, அப்படி எடுத்துக்கிட்டு விரட்டப்பட்டது தான் இது. கனவு சொல்லிட்டு இருக்கிறாங்க, கூண்டோட கலைஞ்சிட்டாங்க, கூண்டோட வந்து கட்சி மாறிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த அளவுக்கு கட்சி ஆளே இல்லாமல் போயிட்டாங்க. அந்த 800 இருக்கிற நிர்வாகிகள் அல்ல மாவட்ட நிர்வாகிகள் அவங்கள அனுப்பி நீங்கள் அங்கே பேச வைங்க. நீங்களே எல்லாத்துக்கும் போகணும்னு நினைக்கிறீங்க. இழ விட இருந்தாலும் நானே போனமாக இருப்பேன், கல்யாண விட இருந்தாலும் நானே மாப்பிள்ளையாக இருப்பேன்றது தப்பு இல்லை அப்படின்னா அசிங்க தான் பண்ணணும். கிளம்புனான்னா ஏற்கனவே நாம் தமிழர் இருந்து அங்கே தாவேகாவுக்கு மாறின நபர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. இவருக்கு அங்கே ஆதரவே இல்லை. ஆனால் போலீஸ் வந்து ஒரு உரிய பாதுகாப்போடு இவரை வந்து கிளப்பி அனுப்பிட்டாங்க. இனி போகிற இடத்துல அதுதான் நடக்கும். செல்லும் இடமெல்லாம் செருப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது சீமானுக்கு இனிமேல் வந்து சரியாக கிடைக்கும். நான் சொல்ல கேட்டால் பாதிக்கப்பட இறந்து போயிட்டார்ல பாய், இந்தாங்க பாய் நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க பாய் சொல்லிட்டு அப்போ போயிட்டு ஏதாவது ஒரு நலவு விசாரிச்சு ஏதோ ஒரு பெரிய ஃபண்டு ஏதாவது உதவி பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். அப்போ ஒரு செத்து போயிட்டு பிறகு எங்கள் அப்பா செத்துட்டாரு, எங்கள் அப்பா செத்து, யாரை தான் அப்பான்னு சொல்லவே இல்லை. இன்னும் பல அப்பாக்கள் இருக்கிறாங்க பின்னாடி. அப்படி தான் மணிவண்ணன் அப்பான்னு சொல்லிட்டு வந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருப்பார், போயிட்டார். அடுத்தது பாரதி ராஜா அப்பா, எல்லாம் அப்பா. எத்தனை அப்பா? பெரிய லிஸ்ட்டே இருக்கு உங்கள்கிட்ட. முதல்ல எத்தனை அப்பான்றதை நீங்கள் வந்து லிஸ்ட்டை விடு. நீங்கள் மட்டும் ஊரில் இருக்கிறவங்களாம் கேட்குறீங்கல்ல. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் சேகவரா சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். 800 அனல் மின் நிலைய விரிவாக்கம் பற்றி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் வந்து சீமான் அவர்களை விரட்டி அடிக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியாக இருக்குது. அந்த இடத்துல அப்படி என்னதான் சார் நடந்தது? இல்லை, விரட்டி அடிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து கிளம்புன்னு சொல்லிட்டாங்க, அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. விரட்டி அடிக்கிறதுன்றது வேறு இல்லை, அவ்வளோலாம் கொச்சப்படுத்த முடியாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து எப்பவுமே எங்கேயுமே வந்து ஒரு அழையா விருந்தாளியாக போக முடியாதுல்ல, சரிங்களா? அங்கே என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் இவருக்கு வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டன்றது வந்து அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுற மக்கள் கிட்ட தான் கருத்து கேட்புன்றது. எல்லார்ட்டையும் தமிழ்நாடு முழுவதும் கேட்க முடியுமா சார்? நீங்கள் கேட்கலாம். அப்படின்னு கேட்டால் இது தமிழ்நாடு முழுவதும் தனியாக ஒரு அறிக்கை வெளியிட்டு அப்படியே நீங்கள் கருத்து சொல்கிற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் என்ன கேட்டால் ஒரு கடிதம் மூலம் தெரிவிக்கலாம், இல்லை யாராவது ஒரு பிரதிநிதி அமைச்சு தெரிவிக்கலாம். எல்லா தலைவர்களும் அங்கே போனாங்கன்னா, அங்கே இப்போ சீமான் மாதிரி எல்லா தலைவரும் அங்கே போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அங்கே என்ன ஆகும்? அங்கே தேவையற்ற வந்து ரசாபாசங்கள் ஆகும் இல்லையா, தள்ளுமுள்ளு நடக்கும், அமளி துமளி ஆகும். இதெல்லாம் எதுக்கு? இங்கே வந்து எல்லா இடத்துக்கும் இவரே போகணுன்னு முடிவெடுக்கிறார்ல, சீமானே போகணுன்னு நினைக்கிறார்ல, இதெல்லாம் ஒரு ஆதாய அரசியல் தான் இது. உண்மையிலேயே உங்கள் உள்ளபூர்வமாக இருக்குன்னா உங்களுடைய நிர்வாகி யாரும் இல்லையா? இப்போ சீமானுடைய நிர்வாகிகள் அங்கே யாருமே இல்லையா? ஏதோ ஒரு கலைஞர் பேனா வைக்கிற அந்த நிகழ்வு இருக்குல்ல, அதுக்கு வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனாங்க. அங்கே இவர் வந்து போய் வந்து வீரவாசனம் பேசுனதான் நம்ம பார்த்தோம். அப்போ இதுவும் வந்து கேட்டால் இது வந்து பாதி மக்கள் ஏற்றுப்பாங்க, பாதி மக்கள் எதிர்ப்பாங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஆதரவாக பேசுகிறோன்றது கிடையாது. அங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதுன்றது ஒரு தகவலாக இருந்தால் கூட அதுக்கு என்ன அங்கே வந்து மக்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் ஒரு வேளை வந்து அந்த அனல் மின் நிலையத்தை நம்பி இருக்கா அப்படிலாம் நம்ம அங்கே பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அப்போது எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த மக்கள்கிட்ட விட்டுறணும் அந்த முடிவு. பட் அந்த மக்களை போய் தூண்டி விடுற மாதிரி இல்லை, மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து அவேர்னஸ் ஏற்படுத்துறேன்னு சொன்னால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கூட்டங்களை நடத்தி பண்ணிக்க முடியும். அந்த கூட்டம் எதுக்கு? அந்த கூட்டம் வந்து அரசு தரப்பில் அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கருத்து கேட்பு வைக்கிற ஒரு நிகழ்வு. அது ஒரு பெரிய ஒரு இந்த மீட்டிங் பொதுக்கூட்டம் கிடையாது. அங்கே போய் வீரவசனம்லாம் பேச முடியாது. வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலாம் வீரவசனம் பேசணும்னு நினச்சா இந்த மாதிரி சிக்கல் தான் வரும். அங்கே வந்து நீங்கள் போய் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அங்கே போய் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் பொறுத்தும் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால் அந்த இடத்துல இந்த விரிவாக்கம் கொண்டு வந்தால் மக்கள் எப்படி வந்து பாதிக்கப்படுவாங்க, அதனால் இதை வந்து தவிர்க்கிறது நல்லது, இது நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் இந்த கருத்தை தெரிவிக்கிறோம்னு சொன்னால் முடிஞ்சிடுச்சு. அதாண்டி அங்கே போயிட்டு மக்களை தூண்டி விடுற மாதிரியான இருக்கக்கூடாதுல்ல. எதுவும் நல்லது கெட்டது எதுவும் இருந்தாலும் அந்த மக்கள் தான் அனுபவிக்க போகிறாங்க. அந்த மக்களுக்கு அடிப்படை அறிவற்றவர்கள் கிடையாது. இவருக்கு மட்டும்தான் தலையிலேருந்து கால் வரைக்கும் மூளை இருக்குன்றது கிடையாது. அங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரியும் பாதிப்பு என்னன்றதும் தெரியும், எந்த மாதிரியான பாதிப்புன்றதும் தெரியும், வாழ்வாதாரம் பாதிக்குன்றதும் அவங்க உணர்றாங்க. அப்போது
அந்த மக்கள்கிட்ட தான் அந்த கருத்து கேட்பு இருக்கணும். அந்த சுற்று வட்டார மக்கள்கிட்ட அந்த கருத்து கேட்பு இருக்கணும். அதை தாண்டி வந்து கேட்டால் அந்த காற்று மாசுபடும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது அந்த 800 எல்லையை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் அந்த காற்று மாசுபடுது, இந்தியா முழுவதும் மாசுபடுது, உலகம் முழுவதும் மாசுபடுது சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிட முடியாது. அங்கே மக்கள் வந்து வளர்ச்சிக்கான ஒரு திட்டம் அது. அப்போ அந்த திட்டம் கொண்டு வரும்போது அதுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி அந்த பாதிப்பை நீங்கள் வந்து எடுத்து சொல்கிறதுல தப்பு கிடையாது. நானே கூட சொல்கிறேன், இது வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசுக்கு அதாவது கேட்டால் சுற்றுச்சூழலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பேசுங்க. ஆனால் அதை தாண்டி மக்களை வந்து அங்கே தூண்டி விடுற மாதிரி உள்ள மக்களுக்குள்ளே ஒரு மோதலை உருவாக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி விரலை நீட்டி அப்படி நீட்டி இப்படி நீட்டிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா அங்கே மக்களை ஒரு சார்பு மக்களை இப்போது இங்கே ஆதரிக்கிற கூட்டம் எதிர்க்கிற கூட்டம் 2 கூட்டம் இருக்குது அங்கே ஒரு திட்டத்தை. அப்போ அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த திட்டத்தை வந்து நீங்கள் இப்படி எதிர்க்கிற கூட்டங்களுக்கு நீங்கள் வந்து அங்கே ஒரு சேலஞ்சிங் பண்ணுற மாதிரி பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? நான் பொதுவாக சொல்கிறேன், இதில் எனக்கு பாரபட்சம்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் நீங்கள் பேசும்போது அந்த திட்டத்தை ஆதரிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது, எதிர்க்கிற கூட்டம் இருக்குது. நீங்கள் போய்ட்டு அங்கே வந்து மிரட்டுற மாதிரி துணியில் பேசுகிறது இல்லை சவால் விடுற மாதிரி பேசுகிறதுன்னா அப்போ அந்த மக்களுக்கு வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு இருக்குல்ல, அப்படி எடுத்துக்கிட்டு விரட்டப்பட்டது தான் இது. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க சார், அப்போ நீங்கள் என்ன கேட்டால் அதுக்கான வழிமுறை என்னென்னு பாருங்கள். முதல்ல நீங்களே போகணுன்னு அவசியம் கிடையாது, உங்களோட நிர்வாகி இருப்பாங்கள்ல அவங்க மூலமாக பேச வைங்க. அப்போ இது மாதிரி ஒரு சின்ன இடத்துல ஒரு குறுகிய மக்களை வச்சு ஒரு கட்டிடத்துக்குள்ளே நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பெரிய லீடர், அப்போ உங்களுக்கான மக்கள் அங்கே வருவாங்க. அது ஒரு கூட்டமாயிரும். ஏற்கனவே அங்கே இருக்க கருத்து சொல்ல வர கூட்டம் ஒன்று, இப்படி அதை ஆதரிக்கிற கூட்டம் எதிர்க்க 2மே இருக்குது. அப்போ அங்கே தேவையற்ற மோதல் உருவாகும்ல. உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க சார் போலீஸு, 4 பேர் 10 பேர் வந்து உங்களுக்கு அங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மோதல், நீங்கள் பேசிட்டு ஒரு மோதல் ஆச்சுன்னா இதை தவிர்த்துக்கணும். சீமான் தான் இதை தவிர்த்துக்கணும். நீங்கள் கருத்து சொல்கிறது தப்பே கிடையாது. நீங்கள் கட்சி நிர்வாகி இல்லை, அந்தளவுக்கு கூடாரம் காலி ஆயிடுச்சு. தினம் சொல்லிட்டு இருக்கிறாங்க கூண்டோட கலைஞ்சிட்டாங்க, கூண்டோட வந்து கட்சி மாறிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்தளவுக்கு கட்சி ஆளே இல்லாமல் போயிட்டாங்க. அந்த 800 இருக்கிற நிர்வாகிகள் அல்ல மாவட்ட நிர்வாகிகள் அவங்கள அனுப்பி நீங்கள் அங்கே பேச வைங்க. நீங்களே எல்லாத்துக்கும் போகணுன்னு நினைக்கிறீங்க. இழ விட இருந்தாலும் நானே பணமாக இருப்பேன், கல்யாணம் விட இருந்தாலும் நானே மாப்பிள்ளையாக இருப்பேன்றது தப்பு இல்லை. அப்படின்னா அசிங்க தான் பண்ணோம். விரட்டிலாம் விடலை, கிளம்புன்ட்டாங்க. போதும் கிளம்பு. விரட்டி விடலை, கிளம்பு நீ போதும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா திமுக சார்பாகவும் தொண்டர்கள் இருந்தாங்க, மக்களும் இருந்தாங்க, டிவிகே சார்பாகவும் தொண்டர்களும் இருந்தாங்க. யார் தான் அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சார்? அங்கே வந்து சர்வ கட்சிகளும் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறது வந்து டிஎம்கே டிவிகே தான் இருக்குது. இவர் கட்சி அங்கே இல்லை, நாம் தமிழர் இல்லை, எங்கேயுமே இல்லை. இதுதான் உண்மை. குறிப்பாக இவர் வந்து போன இடத்துல வந்து அங்கே நாம் தமிழர் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கோஷம் போடும்போது நாம் தமிழர் தரப்பில் வந்து ஒரு கிளாஷ் ஆகிருக்கும். அங்கே பாதுகாப்பு கொடுத்து சேஃபாக அனுப்புனதே போலீஸ் தான், இவர் கட்சி ஆளுங்க யாரும் கிடையாது. ஸோ இவருடைய கட்சியினர் அங்கே இருந்தாங்கன்னா அங்கே ஒரு பெரிய மோதல். அங்கே வந்து தாவேகா தரப்பில் திமுக தரப்பில் மட்டும்தான் அங்கே வந்து இவரை வந்து அங்கே வந்து எதிர்ப்பு கோஷம் வந்து எழுப்புனதாக தகவல் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கிளம்புன்ற ஒரு வார்த்தை இருக்குது. கிளம்புனான்னா ஏற்கனவே நாம் தமிழர் இருந்து அங்கே தாவேகாவுக்கு மாறின நபர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. இவருக்கு அங்கே ஆதரவே இல்லை. ஆனால் போலீஸ் வந்து ஒரு உரிய பாதுகாப்போடு இவரை வந்து கிளப்பி அனுப்பிட்டாங்க. இனி போகிற இடத்துல அதுதான் நடக்கும். செல்லும் இடமெல்லாம் செருப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது சீமானுக்கு இனிமேல் வந்து சரியாக கிடைக்கும், போகிற இடத்துலாம் கிடைக்கும். இதுதான் உண்மை. நான் ஏதோ வந்து வன்மத்தில் பேசலாம் இல்லை. நீங்கள் முதல் மக்களுக்கான தலைவராக இருந்து சரியான அரசியல் பண்ணியிருந்தால் இன்றைக்கி உங்கள்கிட்ட கூட்டம் இருக்கும், உங்களுடைய வார்த்தை வந்து நம்பகத்தன்மை இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் வந்து ஒரு அரசுக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணணுன்ற உள்நோக்கத்தோட வன்மத்தோடு பண்ணும்போது இப்படி தான் நடக்கும். பெரிய வித்தியாசம்லாம் இல்லை சவுக்கு சங்கருக்கும் சீமானுக்கும். அவன் வந்து ஒரு அரசியல் கட்சியாக இல்லை, இவன் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கான், அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து திமுக அரசுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இதுதான் நடக்கும். பேனா வைக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, வச்சா உடச்சிடுவேன் கிடிச்சிடுவேன்றீங்க. முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி பேசுங்க. மற்ற கட்சி தலைவருக்கு யாராவது அங்கே வந்து நேரடியாக போனாங்களா? கருத்து கேட்பு கூட்டம்னா அந்த மக்கள் சொல்லணும் சார், அங்கே பகுதியில் வாழக்கூடிய நீ தானே சொல்கிற வேணா வீட்டை மாற்றிக்கலான்ற. நீ உங்கள் வீட்டை விட்டுறியா? நீலாங்கரை வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல, நீ தான் சொல்கிற அழகாக கண்ணீர் விடுறல, இங்கே வேணாம் உங்களுக்கு அனல் மின் நிலையம் விரிவாக்கம் கொண்டு வராங்க, இங்கே காசு மாற்றப்படுது, என் வீடு சூப்பராக இருக்குது, என் வீட்டில் வந்து நீங்கள் இருந்துங்க கூட்டு பார்க்கலாம் ஒரு 10 குடும்பத்தை, அவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கல்ல, சொல்லுங்கள் உன் வரவேற்பறையிலே ஒரு 10 குடும்பம் தங்கலாம், கூட்டுப்போ செய்வியாத.
மழையில் வந்து வெள்ளம் வந்து கஷ்டப்படுறாங்கல்ல, ஒரு 10 குடும்பத்தை கொண்டு போய் வீட்டில் வச்சுருப்பாங்களா, ஒரு 4 நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு இல்லை 1 நாளைக்கு முடியாதுல்ல. அப்போ மூடிக்கிட்டு இருக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே வந்து குறிப்பிட்டு ஒரு வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராகவே அது எதுனா இருக்கட்டும் சார், எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து நிற்கக்கூடாது இல்லை. ஏதாவது ஒரு நிலைப்பாடு இருக்கா அவங்கள்ட்ட? இப்போ குண்டு வெடிப்பு வழக்கில் பாஷாபாய் வந்து அவர் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டார். எப்பயாவது நீ போய் பாஷாபாய் எப்படி இருக்கீங்க பாய், நல்லா இருக்கீங்களா பாய் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, பொருள் உதவியோ இல்லை பணம், ஏதோ ஒரு உதவி, ட்ரீட்மெண்ட்டுக்கான உதவி இல்லை ஏதாவது நீங்கள் செஞ்சுருப்பியா? நான் வந்து யாருக்கும் வன்மமாக பேசணும்னு எனக்கு நோக்கமே கிடையாது, கடுகளவு கிடையாது. அப்போல்லாம் நீ எதுவும் பண்ணாமல் செத்து போய்ட்ட பிறகு அப்பான்றேன். எங்கள் அப்பா செத்துட்டாரு பார்த்தோமா இல்லையா? அவர் உயிரோடு இருக்கும்போது எல்லோரும், நான் இப்போ இந்த நீலிக்கண்ணி வடிக்கிற அத்தனை பேரும் கேட்குறேன், அவர் ஏதோ ஒரு வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அதை செஞ்சாரோ செய்யலை, அதெல்லாம் வேறு, அதெல்லாம் வழக்கெல்லாம் முடிஞ்சாச்சு. அவருக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்க. அந்த தண்டனையில் அவர் இன்னும் பரவலில் தான் இருக்கிறாரு, முடியல. ஆனால் வந்து சிக்காயிட்டார், வயது மூப்பு, இறந்துட்டார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி போய்ட்டு ஏதாவது பண உதவி ஏதாவது பண்ணிக்கலாம் சொல்ல முடியுமா? பாஷாபாய் குடும்பம் அவங்க எப்படியோ ஒரு குடும்பம் ஏதோ ஒரு வகையில் வந்து யாரோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பம் எப்படி இருக்காங்க நமக்கு தெரியாது, ஆனால் ஏதோ இருக்கா. நீங்கள் ஏதாவது உதவி பண்ணிங்களா? யாரெல்லாம் இந்த ஐயோ பாஷாபாய் மரணித்தாரே அப்படிலாம் சொன்னீங்கல்ல, இதை நீ அப்பா அண்ணல்ல, யாராவது போயிட்டு ஏதாவது ஒரு ஃபண்ட், ஏதாவது ஒரு நிதி உதவி அவங்க குடும்பத்துக்கு இந்தாங்க இதை வச்சுங்க அப்படி சொன்னீங்களா? எல்லோரும் கஷ்டம் இருக்க தானே செய்யும். ஏதோ ஒரு நோக்கத்துக்கு ஒரு காலத்தில் ஏதோ ஒரு தவறு நடக்கலாம், அந்த இதுக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். அது இன்னும் வந்து அது வேறு வகையில் நம்மளை அப்படி திருப்பி விட்ருவானுங்க நம்மளை. நான் சொல்கிறது கேட்டால் பாதிக்கப்பட இறந்து போயிட்டார்ல பாய், இந்தாங்க பாய் நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க பாய் சொல்லிட்டு அப்போ போயிட்டு ஏதாவது ஒரு நல விசாரிச்சு ஏதோ ஒரு பெரிய ஃபண்டு ஏதாவது உதவி பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். அப்போ ஒரு செத்து போய்ட்டு பிறகு எங்கள் அப்பா செத்துட்டாரு, எங்கள் அப்பா செத்துட்டாரு, யாரை தான் அப்பான்னு சொல்லவே இல்லை. இன்னும் பல அப்பாக்கள் இருக்கிறாங்க பின்னாடி. அப்படி தான் மணிவண்ணன் அப்பான்னு சொல்லிட்டு வந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருப்பார், போயிட்டார். அடுத்தது பாரதி ராஜா அப்பா, எல்லாம் அப்பா, எத்தனை அப்பா, பெரிய லிஸ்ட்டே இருக்குது உங்கள்கிட்ட. முதல்ல எத்தனை அப்பான்றதை நீங்கள் வந்து லிஸ்ட்டை விடு. நீங்கள் மட்டும் ஊரில் இருக்கிறவங்களாம் கேட்குறீங்கல்ல. ரஜினிகாந்தை ஒரு வார்த்தை கேட்டான் சாட்டை, நீங்கள் எப்படி தமிழன்னா உங்கள் ஆத்தா வந்தாங்களா இல்லை எங்கள் தாத்தா வந்தாரான்னு சொல்லி கேட்டான். எவ்வளோ கொச்சப்படுத்துது. நம்ம அந்த அளவுக்கு கொச்சலாம் படுத்தலை. நீ அப்பான்னு சொல்கிறல, எவ்வளோ பேர் நீ இன்னும் அப்பான்னு சொல்லுவேன். இறக்கிறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு லிஸ்ட்டை விடு, இறந்த பிறகு ஒரு லிஸ்ட்டை சொல்லுவியா? இப்போ லிஸ்ட்டை விட்டுரு, இவங்கெல்லாம் எனக்கு அப்பான்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வாக்கு அரசியலுக்காக கீழ்த்தரமாக நடந்துக்கிறது வினோத். வாக்கு அரசியலுக்காக கீழ்த்தரமாக நடந்துக்கிறது. இப்போ நீங்கள் அதை சொன்னதுனால தான் இப்போ கேட்டால் அங்கே அண்ணாமலை அவர் ஒரு வகையான அரசியல் பண்ணுறாரு கோயம்புத்தூரில். நீங்களாம் உங்களுக்குலாம் நான் மக்களை பார்த்தா எப்படி இருக்குது மக்கள், நான் மீண்டும் சொல்கிறேன், மக்கள் வந்து அந்த எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் பாதிக்கப்படுற மக்கள், அந்த மக்களுக்கான அந்த வந்து அந்த எலெக்டட் பாடி இருக்காங்கல்ல, நான் கவுன்சிலரு எம்எல்ஏ இவங்களெல்லாம் சொல்கிறேன். ஸோ அவங்க அந்த பகுதி சுற்று வட்டாரத்தில் அந்த இன்னும் சொல்லப்போனால் அது எம்பி, அந்த எண்ணூர் அடங்கின எம்பி, பகுதி அடங்கின எம்பி, இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணோம். இங்கே இந்த சுடுகாட்டில் வந்து எல்லோரும் ஒன்று கேட்பாங்க சொல்ல பாருங்க, அந்த மாதிரிலாம் போய் சொல்ல முடியாது. எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் ஆகிற காரியம். அது நீங்கள் வாக்கு அரசியலுக்காக சொல்லுவீங்க. நீங்கள் உண்மையிலே உள்ள பொருள். நான் இப்போ நான் சொல்கிறேன், அந்த நீங்கள் மாசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசுத்தமாகுது, இதெல்லாம் நம்ம வந்து இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த பகுதி மக்கள் வந்து வாழ்வாதாரம் நம்பி இருக்குல்ல. நீ போகிற காரில் கூட தான் புகை வருது, நான் என்ன செய்யலாம்? இப்போ நீ போகிற காரில் கூட தான் கருப்பு புகை வருது, அந்த இன்ஜின்கிட்ட பேச பார்க்கலாம், ஒரு பேச்சுவார்த்தை நடத்துது. அந்த கார் நீ என்ன சுசுகி காரை என்ன காரை வச்சுருக்கல, ஃபாரின் கார் வச்சுருக்கல, அதுக்கு வந்து சைலன்சரில் புகை வருது, போய் இன்ஜின்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, என்ஜின் நீங்கள் வந்து புகையெல்லாம் அனுப்பாத, இதனால் மக்களுக்கு வந்து மாசு வந்து பார்த்திங்கன்னா வந்து அசுத்தமாகுது, தீராத நோயெலாம் வருது, நீ அதனால் இந்த என்ஜின்கிட்ட பேச்சு நடத்த முடியுமா? எந்திரம், மிஷின், அது வேலையை செய்யும். அதேமாதிரி அரசு எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வாழ வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவங்களுக்கு இருக்குது. அதில் வந்து பாதுகாப்பு தீங்கு விளைவிட்டால் அதில் பாதுகாக்கிற பொறுப்பும் அரசுக்கிட்ட இருக்குது. அரசு உண்மையிலேயே வந்து அந்த வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா மக்களே முடிவு பண்ணிட்டோன்றேன். நீங்கள் ஒரு அஜெண்டாவாக இதை எடுத்துக்காதீங்க, அரசியல் அஜெண்டாவாக எடுத்துக்கிட்டு இதுதான் நேரம் அப்படி சொல்லி எடுத்துக்க முடியாது. இங்கே வந்து நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், பாதிக்கப்படுற மக்கள் அவங்க முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் போய் அங்கே கருத்து சொல்கிற மாதிரி கலகத்தை ஏற்படுத்தாதீங்கன்றேன். அந்த பாதிக்கப்பட்ட மக்களும் வந்து திட்டத்தை எதிர்க்கிற மக்களும் ஆதரிக்கிற மக்களும் உட்காந்து சமரசமாக பேசி அதை முடிவு பண்ணிக்க போகிறாங்க. நீங்கள் போயிட்டு உங்களுடைய அரசியல் வாக்கு அரசியலுக்காக நீங்கள் அங்கே போய் அந்த மக்களை வந்து நீங்கள் திசை திருப்பாதீங்க. நல்லதோ கெட்டதோ அந்த மக்கள் முடிவு எடுக்கட்டும், அவங்க தான் நாளைக்கு அனுபவிக்க போகிறாங்க. நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க? அங்கே போய் சரி அப்படியே பண்ணிக்கணும். அந்த மக்கள் அங்கே உன்னுடைய பகுதி மக்கள் இருப்பாங்கள்ல, அங்கே கட்சிக்காரங்க, அவங்க பேசட்டும். நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க?
நீங்கள் போகிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புன்றான். அந்த அசிங்கப்பட்டது நீங்கள் தான். அதையே வச்சு ஒரு அரசியல் பண்ணிட முடியாது. நாளைக்கு நீ பாதிக்கப்பட்டால் நீங்கள் என்ன கூப்பிடுவாங்க? உன்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. நீயா சொல்லிக்க வேண்டியதுதான். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.